விருதுநகர் மாவட்டம் ஒரு காலத்துக்கிட்ட கொஞ்சம் செழுமையான மாவட்டம். அது சாத்தூர் பகுதி, சிவகாசி பகுதியில் நெல் அதெல்லாம் அந்த விவசாயங்கள் பூமியாக இருந்துச்சு. இது என்னைக்கு இந்த பட்டாசு தொழிற்சாலை இந்த பகுதியில் வந்துச்சோ பூமியில் அனைத்தும் வறண்டு கந்தக பூமியா மாறி விவசாயம் முழுமையாக அழிக்கப்பட்டுச்சு. அப்படி விவசாயம் முழுமையாக அழிக்கப்பட்டதுனால இன்னைக்கு 8 லட்சம் தொழிலாளர்கள் பட்டாசு தொழிலை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. 8 லட்சம் தொழிலாளர்கள் பட்டாசு தொழிலை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. இந்த பட்டாசு தொழில என்ன பிரச்சனை நடக்குதுன்னா 2 விதமான அனுமதி வாங்குறாங்க. ஒன்னு மாவட்ட அளவிலான அனுமதி, கூட ஏறக்குறைய 800க்கு மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் குடிசை தொழில் மாதிரி அது பரவி இருக்கு. அந்த 800க்கு மேற்பட்ட குடிசை தொழில் பட்டாசு தொழிற்சாலைகள் அதிகமான விபத்து ஏற்படுது. பாதுகாப்பு இல்லாத காரணம். அதுக்கு 2 காரணம். ஒண்ணு பாதுகாப்பு, இன்னொன்னு ஒரே 10க்கு 10 அறையில 6 இருந்து 10 பேர் வேலை செய்யறது. மினிமம் 6 பேர், அதிகபட்சம் 10 பேர், 10க்கு 10 அறையில. அந்த பாதுகாப்பு இல்லாத ஒண்ணு. 2வது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காது. 3வது அவங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸோ அல்லது பாதுகாப்புக்கான நிதியோ எந்ததும் செய்யறது இல்லை. ஏன்னா இது தொடர்கதியா தானே இருக்கு. ஆமா, ஏன்னா சந்திச்சு தானே ஒவ்வொரு இது திமுக ஆட்சின்னு சொன்ன இல்ல தொடர் விபத்தாக நான் திமுகவும் சரி திமுக நான் வந்து கட்சியை குறை சொல்லல, புரியுது, எந்த கட்சியும் குறை சொல்லல. ஆனா என்ன வருத்தம் ஸ்டாலின் மேலம்னா 2002 சொன்ன அந்த உச்சமந்த பசுமாயத்தின் தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற வழிகாட்டு நடைமுறைப்படுத்தாத காலதாமதத்தை நாங்க வந்து வேதனையா சொல்றோம். இப்ப 2022னா ஏற்கனவே 27 பேர், இப்ப 136 பேருக்கு மேல எங்க புள்ளி வரப்படி 136 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. அப்ப 136 குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம் என்னாச்சு? அது இங்கே போயிடுச்சு. அப்ப இந்த நிதியை கொடுக்காம திட்டமிட்டே காலம் கடத்துவது தவறு தானே. பசுமை தீர்ப்பாயம் சொல்லுது, உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அதுக்கப்புறமும் 2 ஆண்டுகளா நிதி கொடுக்காம நான் வந்து அவங்கள வந்து அதை சரி இதை சரின்னு ஷோ காட்டுறது ரொம்ப வேடிக்கைக்குரியதா இருக்கு. இதை கண்டித்து மீண்டுமாக வருகின்ற டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமை தினம் அன்னைக்கு, அகில உலக மனித தினம், அந்த நாளில் சாத்தூர்ல அனைத்து ஜனநாயக கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தலித் விடுதலை இயக்கம் உடனடியாக இந்த மாரியம்மன் பட்டாசு தொழிற்சாலையில் இறந்த 27 பயனாளிகளுக்கும் காயமடைந்த 21 பயனாளிகளுக்கும் உரிய இழப்பீட்டு நிவாரணத்தை வழங்கணும். 2022 பின்னால் இன்று வரை 24 வரை எத்தனை பயனாளிகள் இறந்திருக்காங்களோ ஒட்டுமொத்த பயனாளிகளையும் கணக்கெடுத்து அரசு அந்த இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திட்டமிட்டிருக்கோம்.